அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவையில் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் அமெரிக்கா இந்தியா இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விளக்கம் கேட்டும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ அவை தொடங்கியதுமே இன்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த சஸ்பெண்ட் விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன மாதிரியான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுகிறது? விவரம் என்ன? நாடாளுமன்றத்தினுடைய அவைகள் இன்று தொடங்கியவுடனேயே மக்களவையில் கடும் அமளி என்பதை ஏற்படுத்த குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த உரையை முழுமையாக முடிப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று ஒரு கோரிக்கை எடுத்தும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விவாதத்தை நடத்தக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் வழங்கிய அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் மீதான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எம்பிக்கள் கோஷம் எழுப்பியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று 8 எம்பி மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அந்த சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று 3 கோரிக்கைகள் வலியுறுத்தி எம்பிக்கள் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை வழங்கியிருந்த நிலையில் அதன் மீதான விவாதத்தை எடுப்பதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்தார். அதனையடுத்து வழக்கமான கேள்வி நேரம் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெரிவித்த நிலையில்தான் எம்பிக்கள் கடுமையான ஒரு அமளியில் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவையினுடைய மையப்பகுதிக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி காங்கிரஸ், திரிணாமுல், திமுக எம்பிக்களுடைய அந்த ஒரு கோஷங்களை எழுப்பி அவர்கள் அமளி கடுமையாக ஈடுபட்டதன் காரணமாக அவையினுடைய நடவடிக்கையை 12 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தற்பொழுது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவை நடவடிக்கைகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில், குறிப்பாக அவை விதிகளை மீறும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் செயல்பட்டு வருவதாகவும் ஓம் பிர்லா கருத்துக்களை கூறிய நிலையில் கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களால் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து தற்பொழுது மக்களவை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.